மார்னிங் 10 நமக்கு ஒரு டியூட்டி வந்தது. சரி அந்த டியூட்டிக்காக தான் நம்ம போயிருந்தோம். ஆனால் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு காரே ஓட்ட தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இனோவா ஐ கிராஸ் தான். ஆனால் சுத்தமாக எனக்கு ஓட்ட தெரில அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம பென்ஸ் பிஎம்டபிள்யூலாம் பார்த்தோங்க. ஆனால் இவங்க என்னடானா வித்தியாசமாக சொன்னாங்க நம்மளை பற்றி. சரி ஓகே, நம்ம அதை பற்றி எதுவும் இது பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கப்புறமேட்டு நம்ம வீடியோ எடுக்கலை ஃபஸ்ட்டு டியூட்டியில். அப்புறமேட்டு மத்தியானமாக ஒரு 2 மணிக்கா ஒரு டியூட்டி இருந்தது. ஒரு 3 மணிக்கா வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. 2 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னதுனால 3 மணி டியூட்டியில் நம்ம எடுத்தாச்சு. இந்த கஸ்டமர் வந்து போக போக தான் எப்படின்றது நமக்கு தெரியும். வாங்க பார்க்கலாம். அடுத்து எந்த வண்டி ஓட்டம் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மகேந்திராவில் மராஸோ. இந்த வண்டி தான் நம்ம ஓட்டம் வந்திருக்கோம். இந்த மகேந்திரா மராஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1.5 லிட்டர் இன்ஜினு. ஆனால் 7 சீட்டர் கொடுத்துருக்கான். ஆனால் பிக்கப்லாம் டாப் நாச்சாக இருக்குது. எடுத்த உடனே வண்டி சீருதுங்க. அது பெட்ரோலா டீசலான்னு தெரியல. அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்கிறேன். ஆனால் சூப்பராக இருக்குது வண்டி, ஓட்டுறதுக்கே ஸ்மூத்தாகவும் இருக்குது. இந்த கஸ்டமர் எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாரிஸ் வரலும் போகிறாரு. ஏன்னா அங்கே ஏதோ ஒரு பொருள் வாங்கணுமா, அதுக்காக போகிறாரு. இவர் சொந்தமாக ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறாரு. அந்த இதுக்காக பொருள் ஏதோ வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி, அதனால தான் இந்த கஸ்டமர் கூப்பிட்டு நம்ம வந்து பாரிஸ் வரலும் போகிறோம். நம்ம கிட்டத்தட்ட பாரிஸ் நம்ம வந்தாச்சு. வந்ததுக்கப்புறமேட்டு இங்கேருந்து வந்து பார்த்திங்கனாக்கா, ரைட்டு கட் பண்ணி லெஃப்ட் கட் பண்ணால் சென்ட்ரல்லேருந்து லெஃப்ட் கட் பண்ணால் பாரிஸு. ஒரு வழியாக பாரிஸில் வந்து பார்த்திங்கனாக்கா ஓனர் இறக்கிட்டு நம்ம ஒரு இடத்துல வந்து சேஃபாக வண்டியை விட்டு அங்கேயே நம்ம தூங்க ஆரம்பிச்சிட்டோம். தூங்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவரே கூப்பிடுவார். அப்போ நம்ம போக வேண்டியது தான் அப்படின்ட்டு நான் தூங்கிட்டேன். கொஞ்ச நேரத்தில் ஓனர் கால் பண்ணார். எந்திரிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போகலாம் கார் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு நான் வந்து கார் எடுத்து கிளம்ப ஆரம்பிச்சேன். நம்ம எந்த வழியாக போகணுமோ அதே வழியாக வந்துட்டோம். ஏன்னா மெயின் ரோடு போனாக்கா ஓவராக சிக்னல் இருக்குது. அது இல்லாமல் அங்கங்கே நின்று போனோம். இதுனா ஓரளவுக்கு டிராஃபிக் இல்லாமல் கொஞ்சம் கிளியராக இருந்தது. ரொம்ப நேரம் நிற்கல, கொஞ்சம் நேரம் தான் நின்னோம். அங்கேருந்து அப்படியே ரிட்டன் வீட்டுக்கு போயிடலான்ட்டு கிளம்பி ரிட்டன் போய் ஒரு வழியாக இந்த டியூட்டி முடிஞ்சது. இங்கே வந்து காரை பார்க் பண்ணியாச்சு அவர் வீட்லேயே. இதோட அடுத்த டியூட்டியில் பார்க்கலாம். டாட்டா பாய்.